இந்த உலகத்துல எத்தனையோ விலங்குகள் இருக்கு, ஆனா ஒரு விலங்கு மட்டும் இயற்கையோட விதிகளை மீறக்கூடியதாக இருக்கு. இதனால பின்னால நடக்கவே முடியாது. தண்ணீர் குடிக்காமலேயே மாத கணக்குல உயிர் வாழும். எல்லாத்துக்கும் மேல இந்த விலங்கு நினைச்சா அதோட கர்ப்பத்தையே பாதியிலேயே நிறுத்தி வைக்கவும் முடியும். அண்ட் எப்ப மழை பெய்யுதோ அப்ப திரும்பவும் கர்ப்பத்தை தொடர முடியும். காதுகள் பாவம் இல்லையா? இது ஏதோ சைஃபை படத்துல வர ஏலியன் நீங்க நினைச்சா அதுதான் கிடையாது. நாம இப்ப பேசுறது ஆஸ்திரேலியாவோட அடையாளமாக இருக்கக்கூடிய கங்காருவை பத்தி தான். நாம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்போம் கங்காருங்கிறது ஒரு சாதுவான விலங்கு, அதோட குட்டிய அதோட வயிற்றுல இருக்கக்கூடிய பையில போட்டுக்கிட்டு ஜாலியா சுத்துற விலங்குன்னு. பட் உண்மையில கங்காருங்கிறது மிகவும் ஆபத்தான விலங்குகளை ஒன்னா இருக்கு. எதிரிகளை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு அதை முழுகடிச்சே கொள்ளுற தந்திரம் இதுக்கு தெரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோல கங்காருவை பத்தின அறிவியல் அதிசயங்களையும் அதிர்ச்சியான உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கங்காருக்கு 4 கால்கள் கிடையாது, 5 கால் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆமாங்க, இதுதான் உண்மை. கங்காரோட உடம்பிலேயே மிகவும் ஸ்பெஷலான விஷயம் அதோட கால்கள் தான். கடவுள் கங்காருகளுக்கு நடக்கிறதுக்காக கால்களை கொடுக்கல, பறக்கிறதுக்காக தான் கால்களை கொடுத்திருக்காரு. இந்த கங்காருகளோட கால்கள் இசட் வடிவத்துல இருக்கும். இந்த ஷேப் இந்த கால்களை ஒரு பயங்கரமான ஸ்பிரிங் மாதிரி வேலை செய்ய வைக்குது. ஒரு கங்காருவால ஒரே தாவல்ல 25 அடி தூரம் வரைக்கும் தாவ முடியுமா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பஸ்ஸோட நீளத்தை இதால ஒரே ஜம்புல தாண்டிட முடியுமா. நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த கங்காரோட வாள்கள்ங்கிறது சும்மா அழகுக்காக இருக்குன்னு. ஆனா சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா கங்காரோட வால் தான் அதோட 5வது கால்னு சொல்றாங்க. கங்காரு மெதுவா நகரும் போது கவனிச்சு பாத்தீங்கன்னா முன்னங்கால்களை ஊன்றி வாளை தரையால நல்லா அழுத்தி பின்னங்கால்களை தூக்கி முன்னாடி வைக்கும். ஒரு கங்காருவால அதோட வாளை யூஸ் பண்ணாம அதால நடக்கவே முடியாதாம். அது மட்டும் இல்லாம யாராவது சண்டைக்கு வந்தா கங்காரு அதோட வாளை ஸ்டாண்ட் மாதிரி ஊன்றி 2 கால்களையும் தூக்கி உதைக்குமாம். இந்த உதைங்கிறது சிங்கத்தையே நிலகுலைய வைக்கிற அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குமாம். அண்ட் நெக்ஸ்ட், ஒரு 90 கிலோ இருக்கக்கூடிய அம்மா கங்காருக்கு ஒரு புழு அளவுக்கு தான் குட்டி கங்காரு பிறக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் இங்கதான் இயற்கை அதோட மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஒளிச்சு வச்சிருக்கு. ஒரு மனித குழந்தை பிறக்கும் போது அதுக்கு சராசரியா 3 கிலோ எடை இருக்கும். ஆனா ஒரு முழு வளர்ச்சியடைந்த கங்காரு குட்டி போடும்போது அந்த குட்டி கங்காரோட எடை வெறும் 1 கிராம் தான் இருக்குமாம். ஆமாங்க, ஒரு ஜெல்லி பீன் மாதிரி தான் அந்த குட்டி கங்காரு இருக்குமாம். அதுவும் அந்த குட்டி கங்காருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, உடம்புல ரோமமே இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு சிறிய புழு மாதிரி தான் இருக்குமாம். ஆனா உண்மையான போராட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. தாயோட கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வர அந்த 1 கிராம் குட்டி கங்காரு தானாகவே ஊர்ந்து அம்மா கங்காரு உடம்புல இருக்கக்கூடிய ரோமத்தை பிடிச்சு அந்த அம்மா கங்காரோட பைக்குள்ள போய் சேரணும். இது அந்த சின்ன குட்டி கங்காருக்கு ஒரு எவரெஸ்ட் மலை ஏற அனுபவத்தை கொடுக்குமா. தென் உள்ள போன பிறகு அந்த குட்டி கங்காரு அங்க இருக்கிற பால் காம்பு கவிக்கிட்டு அடுத்த சில மாதங்களுக்கு வெளியவே வராதாம். அங்கேயே பாலை குடிச்சுக்கிட்டு அங்கேயே டாய்லெட்டும் போயிட்டு மெல்ல மெல்ல கங்காருவாக உருமாறுமாம். அண்ட் தென் 6 மாசங்கள் கழித்து தான் முதல் முறையாக அது தலையவே வெளியே காட்டுமாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கங்காருவால ஒரே நேரத்துல 2 வகையான பாலை சுரக்க முடியுமா. நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த கங்காரோட பைக்குள்ள ஒரு தனி உலகமே இருக்காம். சாதாரணமா பாலூட்டிகள் ஒரே வகையான பாலை தான் சுரக்கும். ஆனா கங்காரு இதுக்கு ஒரு விதிவிலக்கு. ஒருவேளை பைக்குள்ள இருக்கிற குட்டி கங்காரு பச்சில குழந்தையாகவும் பைக்கு வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு குட்டி வளர்ந்த நிலையிலும் இருந்தா தாய் கங்காருவால ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் ஏத்த மாதிரி தனித்தனி சத்துக்களை கொண்ட பாலை சுரக்க முடியுமா. அந்த சின்ன குட்டி கங்காருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான பால், பெரிய குட்டிக்கு சதை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு நிறைந்த பால்னு தனித்தனி பால்களை அந்த அம்மா கங்காருவால உற்பத்தி செய்ய முடியுமா. பட் இது எப்படி சாத்தியங்கிறத எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் விளக்க முடியல. அடுத்தது இதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். ஆஸ்திரேலியாவில் அடிக்கடி வறட்சி வரும், தண்ணீரே கிடைக்காது. அதே சமயத்துல குட்டி போட்டா அது செத்து போயிடும்னு கங்காருக்கும் தெரியும். அதனால கரு உருவான உடனேயே அதோட வளர்ச்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிற சக்தி பெண் கங்கார்களுக்கு இருக்காம். இத எம்பிரியானி டைபாஸ்னு சொல்றாங்க. எப்ப மழை பெய்து புல் முளைக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த கரு மீண்டும் வளர ஆரம்பிக்குமாம். இந்த டெக்னாலஜியை நாமே இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா கங்காரு பல கோடி வருஷமா இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ கங்காரோட கருப்பு பக்கத்துக்கு வருவோம். கங்காருவை நீங்க துரத்தினீங்கன்னா அது பயந்து ஓடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது உங்களை பொறி வச்சு பிடிக்கிற சக்தி உடையது. கார்ட்டூன்ஸ்ல வர கங்காரு நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நிஜத்துல கங்காருங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினமா இருக்கு. ஆண் கங்காருகள் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பயங்கரமாக சண்டை போடுமா. இந்த கங்காருகள் கைகள்ல குத்துறதை விட வாளை ஊன்றி கால்களால உதைக்கிறத தான் ஸ்பெஷாலிட்டியா வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கங்காரோட கால் நகங்கள் மிகவும் கூர்மையாகவும் இருக்குமாம். இது மட்டும் இல்லங்க, கங்காருகள் ஒரு புத்திசாலித்தனமான அதே சமயம் கொடூரமான தற்காப்பு கலை தெரிந்த ஒரு உயிரினமாகவும் இருக்கு. டிங்கோ
டிங்கோ நாய்களோ இல்ல வேட்டை நாய்களோ கங்காருகளை துரத்துனுச்சுன்னா கங்கார்கள் வேகமாக ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு அல்லது குளத்துல இடுப்பளவு தண்ணிக்குள்ள போய் நிக்குமாம். அதை பார்த்த நாய்கள் அந்த கங்காரு பயந்து ஓடுனுச்சுன்னு நினைச்சு தண்ணிக்குள்ள குதிச்சா அவ்வளவுதான். கங்காரு தன்னுடைய 2 கைகளையும் பயன்படுத்தி அந்த நாய்களை பிடித்து அதோட தலையை பிடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்கி மூச்சு திணற வச்சு கொல்லுமாம். ஆஸ்திரேலியாவுல பல பேர் வளர்ப்பு நாய்களை இப்படி இழந்திருக்காங்க. சோ ஒரு கங்காரு தண்ணிக்குள்ள நின்னா அது கிட்டேயே போக கூடாது.